இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மே 30 2026 சனிக்கிழமை, பராபவ வருடம் வைகாசி மாதம் 16ஆம் திருநாள். இன்றைய நாள் விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, சதுர்தசி திதி. அதில் இன்றைய நாள் மெயினாக இந்த மீன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும், மன சங்கடங்கள் இருக்காது. மெயினாக மறதி அதிகமாக இருக்கும். பெரியவங்க நமக்கு எதிராக நடந்துக்கலாம், அதை வெளியே சொல்ல முடியாமல் சில கஷ்டங்கள் மனசுலேயே படலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நடக்கும். அதை நம்ம மேனேஜ் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள். 10 பேருக்கு நீங்கள் உபதேசம் செய்யக்கூடிய ஒரு கன்சல்டன்ட் மாதிரி நல்ல அட்வைஸாக கொடுப்பீங்க. அதை பார்த்து மற்றவங்க அப்படியே ரொம்ப உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு, ஒரு பெரிய ஒரு பாசம், ஒரு பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் வளரக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக வியாபாரத்தில் நல்ல நுணுக்கத்தை நீங்கள் உபயோகிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அட்வொகேட்ஸாக இருக்கிறவங்க, பசங்களுக்கு மெயினாக மாணவ மாணவிகளுக்கு பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் இந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைய இருக்கும். திடீர் ஏற்றங்கள் நிறைய இருக்கும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை பெரிய அளவுக்கு மாற்றுதலை கொடுக்கும். கண்டினியூஸாக ஒரு மனுஷனை டார்கெட் பண்ணி நீங்கள் எதிரியாக நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இன்றைய நாள் அது எதிரிங்கிற தொல்லையே இருக்காதே, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நிறைய பேருக்கு வங்கியில் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு கடன் தனியாக வாங்கியிருக்கிறது கிடையாது, பேங்க்கில் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு லோன் க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். பசங்க மூலியமாக உங்களுக்கு இன்றைய நாள் பண வரவுகள் தாராளமாக இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவியுடைய உடல்நிலைகள், மனைவியாக இருந்தால் கணவருடைய உடல்நிலைகளில் சற்று கவனம் அக்கறை தேவைப்படக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் இது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான 3 கிரகங்கள் குரு, புதன், சுக்கிரன் 3மே உங்கள் ராசி லக்னத்தில் சேர்ந்திருக்கிறது. அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. குரு புதன் காம்பினேஷன் எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை இந்த நாள் முடிக்க போகிறீங்க. நிறைய பேருக்கு வீடு வாங்கிறது, கிரகப்பிரவேசம் செய்வது, பத்திரிக்கை அடிக்கிறது, அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி பல விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய அருமையான நாள். மிதுன ராசிக்கு கொண்டாட்டமான காலம்னு சொல்லலாம். வீட்டில் இருக்கக்கூடிய 4-5 பேர் வீட்டில் எப்போவுமே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வேலையில் ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்காக உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள் சொல்லலாம். ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்தை பிளான் பண்ணால் அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். வேறு எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த விஷயத்துக்காக மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம். புது விஷயங்களை நம்ம எடுத்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணால் அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். முழு மூச்சாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய நல்ல நாள். ஒரு பெரிய ஒரு வருமானத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு செகண்ட் இன்கமும் இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள் சொல்லலாம். வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி ஏற்படும். எல்லா காரியங்களிலும் நன்மை ஏற்படும். ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறோன்னா அது லாபஸ்தானத்தில் நல்ல கிரகங்கள் இருக்கா, சுப கிரகங்கள் இருக்கா, கோச்சாரத்தில் அப்படி ஒரு கிரகங்கள் இருக்கான்னு நீங்கள் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். இன்றைய நாள் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. அதுலேயும் குரு புதன் சுக்கரன் இந்த மாதிரி கன்ஜங்ஷன்லாம் உட்கார்ந்ததுன்னா ஒரு விஷயத்தை பிளான் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக கைகூடும். அவசியமில்லாத டென்ஷன்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. நன்மைகளே நிறைய நடக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நாள். 10ஆம் இடத்துல 3 கிரகம் சேர்ந்திருக்கு. 3 கிரகங்களுமே சுப கிரகம். அதில் இன்னும் 2-3 நாளில் குரு கிளம்பி கடகத்தில் உச்சம் அடைவார். அதனால் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுவீங்க. பசங்களை செட்டில் பண்ணுறதுக்கான வேலைகள் பார்ப்பீங்க. பசங்கள்லாம் வீட்டில் நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடுக்கல் வாங்கல் ஏற்றங்களை கொடுக்கும். நிறைய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் மெயினாக யாரோ ஒருத்தர் இந்த நகை வாங்கிறதுல ஆர்வம் காட்டக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக பெண்களோட ஆண்களுக்கு யோகத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். மன மகிழ்ச்சியும் இருக்கும். மெயினாக இன்றைய நாள் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சக்ஸஸ்ன்னு சொல்லலாம்.
ஏன்னா பாக்யஸ்தானத்தில் இவ்வளோ கிரகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், பூஜை புனஸ்காரம், ஆன்மீகம், ட்ராவலு, எல்லாருடைய பாராட்டுக்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாள் பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய பல காரியங்கள் நடக்கும். சந்தோஷத்துக்கு எந்த குறையும் கிடையாது. மிகவும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. மனசில் ஏற்றங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். அஷ்டமத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் சேரும்போது வேலையின் பழு சத்து ஜாஸ்தியாக இருக்கும். 2 தடவை 3 தடவை ஒரு விஷயத்தை பண்ணுற மாதிரி வரும். ஆனாலும் பரவாயில்ல, இது நல்லபடியாக முடியும் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக முடியும். தேவையே இல்லாத மனக்கவலைகள், மனக்லேஷங்கள் நிவர்த்தியாகும். பிளான் பண்ணால் அந்த காரியம் சும்மா ஜாமுன்னு முடியும். நிறைய ஏற்றங்களும் வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். கம்யூனிகேஷனில் மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது. யோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாள் சொல்லலாம். பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி உண்டு. மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். பெருமைக்குரிய விஷயங்கள் நிறைய நடக்கும். இன்றைய நாள் எல்லாருடைய நட்பும் எல்லாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணணும், அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக சொல்லணும்னா மகேஸ்வரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்பில் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு கோர்ஸை படிக்கணும்னு தோணும். ஒரு புது விஷயம் கற்றுக்கணும்னு தோணும். அதை நீங்கள் அப்டேட் ஆகிட்டே இருப்பீங்கன்னு சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். அமோகமான நாள். ஒரு விஷயத்தை கரெக்டாக நீங்கள் உங்கள் வீட்லேயுமே கன்வே பண்ணுவீங்க. அந்த வீட்டில் ரொம்ப உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, உங்களுக்கு பாராட்டுகள் கொடுப்பாங்க. அதோட வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அந்த உடல்நிலைகள் பாதிப்பு நிவர்த்தியாகும். அமோகமான நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். மனசாட்சியோடு நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய நாள். ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். எந்த விஷயத்தையுமே ஈஸியாக மேட்ச் பண்ணி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக ஒரு விஷயத்தை நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பெரிய யோகத்தையும் நல்ல அனுகிரகத்தையும் கொடுக்க பெறக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது. ஆன்மீகத்தில் ஈடுபாடு மிக அதிகமாக இருக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள். ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கக்கூடிய நாள். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க பெறக்கூடிய நாள். மனசாட்சியோட பல காரியங்களை முடிக்க பெறக்கூடிய அற்புதமான நாள். எதுவாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை கரெக்டாக டார்கெட் பண்ணி முடிப்பீங்க. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக சொல்லலாம், ஏதோ ஒரு உற்பத்தி சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். வீட்டில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் அதிகமாக நடக்கப்பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் கூடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மீனத்துக்கு அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராகர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். இன்றைய நாள் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னா, மிதுன ராசி நண்பர்களுக்கு, துலா ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசி நண்பர்களுக்கு, மீன ராசி நண்பர்களுக்கு, சிம்ம ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டம் கூடி வரக்கூடிய நன்னாள். இந்த நாள் மற்ற எல்லாருக்குமே ஓவராலாகவே நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி.